அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஐசோலூசின். இது வந்து புரதத்துல இருக்கக்கூடிய ஒரு அமினோ அமிலம். நம்ம பார்த்திருக்கோம் 9 அடிப்படை அமினோ அமிலங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ஐசோலூசின். இந்த ஐசோலூசினை பத்தி சொல்லும்போது என்னன்னா, நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள் வந்து ஆக்சிஜன் அல்லது பிராணவாயு அது வந்து நம்முடைய உடம்புல எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகும். அப்படி எடுத்துட்டு போகக்கூடிய அந்த ஆக்சிஜனேற்றி அந்த நிறமையா வந்து இந்த ஐசோலூசின் இருக்குது. அதனால என்னன்னா, இதனுடைய பயன்கள் வந்து அளப்பரியதுன்னு நாம சொல்ல முடியும். ஸோ இது வந்து ரத்த சிவப்பணுக்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய உயிர் திசுக்கள் மற்றும் உயிர் அணுக்களை வந்து உருவாக்குறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதோட இந்த ரத்தம் தான் நம்ம குளுக்கோஸ் எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போகுது. அதனால குளுக்கோஸை ரெகுலேட் பண்றதுல இந்த ஐசோலூசின் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்குது. அதே போல ரத்தத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கழிவுகள், அமோனியா அப்படின்னு சொன்னீங்கன்னா NH3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நைட்ரஜன் கழிவுகளை வெளியேற்றுவதில் இது துணை புரியுது. அதோட ஹீமோகுளோபின் H3 அது மற்றும் ரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்திக்கு இது துணை புரியுது. நம்மளுடைய மற்றும் நகங்களினுடைய வளர்ச்சி, சருமத்தினுடைய ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து இந்த ஐசோலூசின். அதோட நம்ம ஜீரண சுரப்பிகள், ஜீரணத்துக்கு உதவக்கூடிய என்சைம்கள் சுரக்கிறதுக்கு இது ரொம்ப உறுதுணையா இருக்குது. என்சைம்கள் சரியான முறையில சுரந்து எல்லாம் சரியான முறையில வேலை செஞ்சதுன்னா உடல் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நம்மளுக்கு வராது. அதோட இதனுடைய இன்னொரு முக்கியமான ஒரு பயன் என்ன அப்படின்னா, அனோரெக்சியா நெர்வோசா அப்படின்னு ஒரு மனநோய் ஏற்படாமல் தடுக்குதுன்னு சொல்றாங்க. இந்த அனோரெக்சியாங்கிறது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஈட்டிங் டிசார்டர். அதாவது நம்ம சரியான எடை தான் இருக்கும், இருந்தா கூட இந்த உணவு சாப்பிட்டா நம்மளுக்கு வெயிட் போட்டுருமோ, ஓவர் வெயிட் ஆயிருமோ, ஒபிசிட்டி ஆயிருமோ அப்படின்னால நம்ம மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த எண்ணங்கள் வந்து ஒரு மன நோய் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இது எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம ஒரு சில உணவுகளை பார்க்கும்போது வரும். அதுதான் அந்த மனநோய். அதையெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு வந்து இந்த புரதச்சத்தான ஐசோலூசின் அமினோ அமிலம் செயல்படுத்துது. இதனுடைய குறைபாட்டினால பற்றாக்குறையினால என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதனுடைய புரதத்தினுடைய மெயின் ஃபங்க்ஷன் முக்கியமானது என்னன்னா, வளர்சிதை மாற்றத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இதை உருவாகும். அதோட நான் முதல்ல சொன்ன மாதிரி நகங்கள்ல உடைஞ்சு போறது, முடி உதிர்வு இதெல்லாம் வரும். இன்னொன்னு, இது வந்து ஹீமோகுளோபின் உருவாக்கத்துல பயன்படுறதுனால ரத்த சோகை வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதோட ஜீரண நொதிகளை சுரக்கிறதுக்கு இந்த ஐசோலூசின் பயன்படுறதுனால உடல் பிரச்சனைகள் வரும். அனோரெக்சியா நெர்வோசா அப்படிங்கிற அந்த மனநோய் வர்றதுக்கான காரணமாகவும் இது இருக்கு. இன்னொன்னு, நம்மளுடைய தசைகள்ல வந்து மெயின் வந்து புரோட்டீனால தான் அதை உருவாகும். அதெல்லாம் பலகீனமாக. இப்போ இந்த ஐசோலூசின் குறைபாடுன்னு சொல்லியிருக்கு. இதுக்காக எப்படி நாம இதை சமப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூசணி விதைகள், கோதுமை, சோயா பொருட்கள், பச்சை பட்டாணி, பருப்புகள், இறைச்சி, மீன் இந்த மாதிரியான உணவு வகைகள் நாம எடுத்துக்கும் போது அதுல இருக்கக்கூடிய புரதம், அந்த புரதத்துக்குள்ள ஐசோலூசின் அவைலபிளா இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்மளுடைய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு தெரியுங்களா? இந்த உணவுகள் எல்லாம் சரியானபடி நமக்கு கிடைக்குதா, அதாவது குவாலிட்டியா கிடைக்குதா, கெமிக்கல்ஸ் போடாம கொடுக்குறாங்களா, அதோட இந்த உணவுகள் எல்லாம் சரியான அளவுல நம்மளால எடுத்துக்க முடியுதா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறிதான். ஒரு 100 கிராம் நீங்க கோதுமை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வெறும் ஒரு 220 mg மட்டும்தான் இந்த புரதம் நமக்கு ஐசோலூசின் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பருப்பு வகைகள்ல 100 கிராம் எடுத்தாதான் 390 mg நமக்கு கிடைக்கும். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம அதிக அளவுல இந்த உணவுகளை எல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும் அப்படிங்கிறது. இதுல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய சரிவிகித உணவு அப்படின்னு சொன்னீங்கன்னா 40-30-30 ரூல். 40% கார்போஹைட்ரேட், 30% புரோட்டீன், 30% கொழுப்பு. இந்த பர்சன்டேஜ்ல இருந்ததுன்னா அதை வந்து சரிவிகித உணவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளவு புரோட்டீன் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு 60 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 60 கிராம் புரோட்டீன் நமக்கு தேவை. சரி, இதெல்லாம் நான் முதல்லயே எடுத்து நான் சேமிச்சு வச்சுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. ஏன்னா புரதம் வந்து நம்ம சேமிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நைட் நம்ம தூங்கும் போது இந்த வளர்சிதை மாற்றம் நடைபெறும். இந்த செல்கள் எல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் ஒர்க் நடக்கும். அந்த சமயத்துல நம்ம காலையில எடுத்துக்கிட்ட எல்லா புரோட்டீனையும் அது வந்து பயன்படுத்தி அதை சரி பண்ணும். நியூட்ரலைட் நிறுவனத்துல இருந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்துருக்கு. மிகச்சிறந்த ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் அப்படிங்கிற ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க.